நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ராசியா. இன்றைய தினம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு எங்கே போனால் சொல்யூஷன் கரெக்டாக கிடைக்கும் அப்படின்றது தான் நம்மளுடைய கோவில் பரிகாரங்கள் எடுத்திருக்கோம். ஒவ்வொரு விதமானது. இப்போ வந்து ஒரு பயம் இருக்கு, அந்த பயம் வந்து தீராம இருக்கு, எப்பவுமே பயந்துகிட்டே இருக்க மாதிரி நடுக்கு இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா எந்த கோவிலுக்கு போனால் அது சரியாகும் அப்படின்னு ஃபுல்லாகவே வந்து கோவில் பரிகாரங்கள் அப்படின்ற மாதிரி மெத்தட்ல வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அது எப்படி அப்படின்றத ஒவ்வொரு இதுக்கும் வந்து சார்ட் போட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு என்ன கோவில், அந்த பயம் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்றத பார்த்து நம்ம விரிவாக பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து யம பயம் தீர்றதுக்கு யம பயம் தீர்வதற்கான பரிகாரம் திருச்சி பக்கத்துல மணச்சநல்லூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய திருப்பைஞ்சலி அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில். அந்த திருப்பைஞ்சலி கோவிலுக்கு போயிட்டு அங்க வந்து யமன் வந்து சிவபெருமான் கோவில், அது யமன் வந்து யமனுக்கு மறுவாழ்வு கொடுத்ததா வந்து அங்க ஐதீகம் இருக்கு. அந்த கோவிலுக்கு போயிட்டு நீங்க அந்த சிவ வழிபாடு பண்ணிட்டு யம தர்ம வழிபாடும் கரெக்டா பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு எவ்வளோ பயம் இருந்தாலும் கிளியர் ஆகி கொஞ்சம் ஓரளவுக்கு தைரியமான சூழ்நிலைகளை, நீங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும். ஒரு ஜாதகத்துல இப்போ வந்து இவங்க தைரியம் இழந்து இருக்காங்க அப்படின்னா அது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, 3ஆம் இடம் தைரியம் வீரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். இப்போ வந்து மிதுன லக்னம்னு வச்சுக்கோங்க. லக்னத்திற்கு 3ஆம் அதிபதி சூரியனா வருவாரு. இந்த சூரியன் நீங்க ஆட்சி பெற்று இருக்காரு அப்படின்னா ஓகே, இவங்க வந்து ரொம்ப ரொம்ப தைரியமான நபர் அப்படின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி இந்த 3ஆம் அதிபதி சூரியன் நீச்சமாகி இந்த இடத்துல கேது, சூரியன் இங்க இல்லாம சூரியன் நீச்சம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல கேது மாந்தி இந்த அமைப்புகள் இங்க வந்துருச்சு அப்படின்னா கட்டாயமா இவங்களுக்கு வந்து பயம் இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப ரொம்ப தைரியமான கிரகம் அப்படின்னு வரும்போது, தைரியத்திற்கான கிரகம் அப்படின்னா செவ்வாய் சூரியன் வரும். ஆனா அந்த செவ்வாயும் சூரியனுமே இங்க வந்து நீச்சம் ஆயிடுச்சு, அந்த 3ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் சம்பந்தப்படுது அப்படின்னும் போது புதன் கேது இதெல்லாம் வந்து அதிகமா பயப்படக்கூடிய தன்மை, சனி இதுவும் வந்துடும். இதெல்லாம் அதீத பயத்தை குடிக்கக்கூடிய கிரகங்கள்ல வந்துடும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த லக்னத்திற்கு 3ஆம் இடமும் கெட்டு 3ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் சனி கேது புதன் இந்த மாதிரி அமைப்புகள் வந்தது அப்படின்னா கட்டாயமா இந்த ஜாதகர் வந்து எப்பவுமே பயந்துகிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில மணச்சநல்லூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய திருப்பைஞ்சலி, திருப்பைஞ்சலி இங்க வந்து யம வழிபாடு, யம தர்ம வழிபாடு. இந்த யம தர்ம வழிபாடு நீங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வரும்போது கட்டாயம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கக்கூடிய அந்த மன பயம் கிளியர் ஆகி ஒரு மன தெளிவு கிடைக்கும். பார்த்துக்கலாம், எந்த பிரச்சனை வந்தாலும் இனிமே நம்மளால சமாளிக்க முடியும் அப்படின்ற ஒரு மன தைரியம் வரும். ஓகேங்களா? ஸோ வந்து இந்த மாதிரி பயத்தன்மையோட இருக்கவங்க இவங்க வந்து இவங்களுக்கு தான் அப்படின்னு கிடையாது, யார் வேணாலும் போகலாம். இது வந்து எப்போ போகணும் அப்படின்னா பரணி நட்சத்திர நாட்கள்ல இங்க போகணும். இந்த திருப்பைஞ்சலிக்கு யமதர்மன் வழிபாடு வந்து பரணி நட்சத்திரத்தன்னைக்கு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களும் சதயம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். இதை பின்பற்றும் போது உங்களுக்கு இந்த மரண பயமோ இல்லை மன பயமோ இருக்குது அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கிளியர் ஆகி படிப்படியாக உங்களுக்கு
எல்லா ப்ராப்ளமும் கிளியர் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க வந்து எதுக்குமே பயப்பட மாட்டீங்க. தைரியமா போல்டா எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய திறமை வந்துடும். ஓகேங்களா? அடுத்து வந்து குலதெய்வம் தெரியாதவர்கள்.